மகோகனி மர வளர்ப்பு வரப்பு ஓரத்தில் நட்டு லாபம் பார்க்கலாம். டெம்பர் வேல்யூ என அழைக்கப்படும் அதிக பருமனுள்ள மரங்களுக்கு இந்திய சந்தையில் தேவை எப்போதும் இருக்கு. இவை மெலியாசி குடும்பத்தை சேர்ந்தவை. இந்தியாவில் பல ஆண்டுகளாக குறிப்பாக நாட்டின் தெற்கு பகுதிகளில் மகோகனி சாகுபடி நடைமுறையில் அதிக அளவில் உள்ளது. மரங்களுக்கு அதிக மழைப்பொழிவு மற்றும் நீர் உறிஞ்சும் மண் கொண்ட வெப்பமண்டல காலநிலை தேவைப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகளை தாயகமாக கொண்ட மீலியேசி எனும் தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது மகோகனி மரம். விவசாய நிலங்களில் வரப்பு ஓரங்களில் இம்மரங்களை நடவு செய்யலாம். 10 அடிக்கு ஒரு மரம் என்கிற விகிதத்தில் ஒரு ஏக்கருக்கு 80 மரங்கள் வரை கூட வரப்பு ஓரங்களில் நட முடியும். ஸ்பெயிட்டினியா மரங்கள் முதிர்ச்சி அடைய சுமார் 15 முதல் 20 ஆண்டுகள் ஆகும். அதன் பிறகு அறுவடை செய்யலாம். கட்டுமான துறையில் அதிக அளவில் தேவைப்படுவதால் இந்தியாவில் மகோகனி சாகுபடி முக்கிய பங்காற்றுகிறது. இந்த வகையான மரங்களுக்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் அதிக தேவை உள்ளது. மரச்சாமான்கள், கதவுகள், ஜன்னல்கள் மற்றும் பிற உயர்தர மரநுட்ப பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. மகோகனி மரம் அதன் சுற்றுச்சூழல் நன்மைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மரம் மண் அரிப்பை தடுக்கவும் உதவுகிறது மற்றும் பெரும்பாலும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் நடப்படுகிறது. மரத்தின் அடர்த்தியான பசுமையானது பல்வேறு வனவிலங்குகளுக்கு நிழலையும் தங்குமிடத்தையும் வழங்குகிறது. இது பல்லுயிர் பாதுகாப்பில் ஒரு முக்கிய மரமாக திகழ்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட ஒவ்வொரு கட்டத்திலயும் இணைஞ்சிருக்கிறது தாலி இல்லையா? காலத்துக்கு ஏத்த மாதிரி தாலி செயின் டிசைன்களும் விதவிதமா மாற வேண்டாமா? வந்தாச்சு போத்தி ஸ்வர்ண மஹாலோட தாலி செயின் மேளா. மீனாட்சி, CZ ஸ்டோன், 5D டைமண்ட்ஸ் விதவிதமான டிசைன்ஸோட போத்தி ஸ்வர்ண மஹால். இது பரிபூர்ணத்தின் அடையாளம்.